ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுறப்போட கரண்ட் சுச்சுவேஷன், இந்த நெக்ஸ்ட் ஆக்ஷன், இந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு பர்சன் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகே, தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே நான் இப்போ வீடியோக்குள்ள போகிறேன். Let go, stress, guidance, clinging to the past, nothingness. Okay, schizophrenia, ordinaries, possibilities, monster, outsider, beyond the world. Okay, success. Okay, anyway, so bottom of the deck, souls, five of wands, eight of wands, four of pentacles, hermit, four of wands, magician, queen of cups, four of cups, tower, wheel of fortune, three of swords, ace of swords, strength. Okay, thank you universe. ஓகே, தென் இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே லவ் பண்ணப்போட கரண்ட் சுச்சுவேஷன், நெக்ஸ்ட் ஆக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே, ஆக்சுவலி ஒரு 2-3 கமெண்ட் பார்த்தேன். ஆக்சுவலி தமிழ் லாங்குவேஜ் நீங்கள் வரலன்னு சொல்லியிருந்தீங்க, என்னாச்சு லாங்குவேஜ் என்ன சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நான் எதுவுமே பண்ணல, நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண மாதிரி தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த ஒரு செட்டிங்ஸில் போய் நான் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. உங்களோட மொபைலில் செட்டிங்ஸில் போய் லாங்குவேஜில் போய் நீங்கள் தமிழில் கிளிக் பண்ணிக்கோங்க, சரியா? அப்போ உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வரக்கூடிய கமெண்ட் எல்லாமே பாசிட்டிவான கமெண்ட்டை தான் கொடுத்துட்ருக்கிறீங்க. ஸோ எல்லா கமெண்ட்டுக்கும் தேங்க்ஸ். ஓகே ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவான கமெண்ட் கொடுக்கும்போது எனக்கும் இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் பயங்கரமாக பண்ணணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதுக்கு இந்த அளவுக்கு நான் என்னோடய சேனல் க்ரோ ஆகுறதுக்கும், இந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கும் காரணம் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் எனக்கு அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க. ஸோ அதனால் எனக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, எனிவே தேங்க்ஸ். ஓகே ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடுவோம். தென் நமக்கு காலில் என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அதை நான் எதுவாக இருந்தாலும் நான் ஓப்பனாக ஷேர் பண்ணிடுவேன். ஓகே ஓகே, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா,
மேபி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி மேபி இந்த ஒரு பர்சன் வளர்ந்த ஒரு விதமாக இருக்கட்டும், இவங்க கூட மேபி இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லைங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், மதராக இருக்கட்டும், இவர் சின்ன வயசுல இருந்தே பணம் பணம் பணம், வேலை வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த மாதிரி இவருக்கு ஆக்சுவலி ஒரு கீ கொடுத்து இந்த ஒரு பர்சன் க்ரோ ஆகிட்டு உண்டு. பக்கா செல்ஃபிஷான ஒரு கேரக்டராகும், ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டராகும், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராகும், பிஸ்னஸில் க்ரோ ஆகணும், சொத்து வாங்கணும், லேண்டு வாங்கணும், கோல்டு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இந்த மாதிரி ஒரு பக்கா செல்ஃபிஷான ஒரு கேரக்டராகும், எமோஷ்னலி பேலன்ஸ்ட் ஆகும், மோஸ்டராகும். இவர்கிட்ட ஃபீலிங்ஸ் எமோஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நினைப்போம் ஆக்சுவலி நமக்கு நம்ம ஒருத்தவங்க ஆத்மார்த்தமாக நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஸோ அவங்க கிட்ட போய் கொஞ்சம் நம்ம ஃபீல் பண்ணாலும் அழுது காட்டினாலும் அவங்க மயங்கிடுவாங்க நம்ம நினைக்கலாம். பட் இந்த ஒரு கேரக்டருங்கிறது நீங்கள் வந்து அழுதாலும் சரி, புரண்டாலும் சரி, தொங்கினாலும் சரி, இவர் மயங்கவே மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ஆகும். ஆளை பொறுத்த மட்டும் ஆளுக்கு என்ன வேணும் அதில் உரைச்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, நீங்கள் அழுது காட்டினாலும் சரி, சிரித்து காட்டினாலும் சரி, இதுக்கெல்லாம் மயங்கக்கூடிய ஒரு ஆள் இந்த ஒரு போர்ஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு இப்போ 24 ஹவர்ஸில் டக்குன்னு இவங்களுக்கு ஒரு தாட்ஸ் வருது, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ½ அன் ஹவர் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஒரு ½ அன் ஹவர் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், இந்த டைம் நம்ம வந்து எதையுமே நம்ம திங்க் பண்ணாமல் ஒரு மெய் மறந்து நம்ம இந்த டைம் அவங்க கூட ஒரு ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது இவர் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் இவர் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் இவரோட மைண்ட் செட்டே மாற்றி ஃபீலிங்ஸ் எமோஷன் மாற்றி அந்த ஒரு டைமில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இல்லை நம்ம வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்ஸ் இவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மைண்டை வந்து மாற்றக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். இந்த அளவுக்கு இவருக்கு மைண்டு பவர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா அடி, சின்ன வயசுலேயே நம்ம பட்ட அடி, ஓகே, பல வலி வேதனை எல்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் கடந்த வந்து ஒரு பர்சனால் மட்டும் இந்த அளவுக்கு மைண்ட் அவங்க நினைக்கிற மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு மைண்டு பவர் உள்ள ஒரு பர்சன், பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராகும், சுத்தமாக செல்ஃபிஷான ஒரு கேரக்டராகும், எமோஷனல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு கேரக்டராகும். நீங்கள் அழுது காட்டுங்க, நீங்கள் சாப்பிடாம இருங்க, நீங்கள் தூங்காமல் இருங்க, ஐ டோன்ட் கேர். ஓகே, எனக்கு எது இம்பார்ட்டன்ங்கிறத உரைச்சி நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர், பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராகும், யாருக்கும் பிடி கொடுக்காத ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி எமோஷ்னலி பேலன்ஸ்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் டக்குன்னு ஒரு ₹1,00,000 வந்துருச்சு அப்படின்னா நம்ம துள்ளி கொதிப்பமாக இருக்கும். ஓகே, பட் இவங்க இந்த மாதிரிப்பட்ட பர்சன்ஸ் எல்லாம் கூலாக இருப்பாங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க. எது வந்தாலும் பயங்கரமாக எக்ஸ்பிரஸ் கொடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம், கூலாக ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி என்ன நினைக்கிறாரோ அதை அடையக்கூடிய ஒரு கழிவு இவருக்கு உண்டு. நார்மலாகவே இந்த ஒரு பர்சனோட பவரை நம்ம சொல்லலாம். இவர் ரிலேஷன்ஷிப்பு மட்டும் இல்லை, நார்மலாகவே இவரோட லைஃப்பில் இவர் என்ன நினைக்கிறாரோ ஒரு வித்தக்காரன் மாதிரி என்ன சொல்கிறது, அது அடையிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்து, அதுக்கான ஒரு பவர், அது எல்லாமே இவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உண்டு. இவர் நினைக்கக்கூடிய விஷயத்தை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணவும் செய்வார், ஈஸியாக அடையவும் செய்வார். ரிலேஷன்ஷிப்லேயும் அதே மாதிரி தான். ஓகே, பட் நீங்களும் இந்த ஒரு பர்சனும் ஏதோ ஒரு வேலை நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு, ஓகே, ஏதோ ஒரு வேலை கனெக்ட் ஆகிட்டு இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகிட்டு. மேபி ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாம், எனக்கு உங்ககிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்ககிட்ட என்னத்தை வேணாலும் ஃப்ரீயாக சொல்லலாம், எனக்கு உங்க கூட ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஒரு டூர் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்கக்கூடிய ஏரியா விட்டு இப்போ நம்ம ஒரு டூர் போகிறோம். அப்போ நம்ம அந்த டூர் போகக்கூடிய ஒரு டைமில் அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ ட்ரீம் கண்டு நம்ம ஒரு டூர் போவோம். பட் நம்ம டூர் போகக்கூடிய ஒரு 10 days டூர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போயிட்டு அதை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ஒரு 2 or 3 days ஆகிற டைம் நம்ம எல்லாருக்கும் அடுத்து தோன்ற விஷயம் எப்போ வீட்டுக்கு போவோம், நம்ம வீடு மாதிரி எதுவுமே இல்லையே, ஃப்ரீயாக இல்லையே, பேலன்ஸில் இல்லையே, நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதே மாதிரி இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைப் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு விட்டு இவருக்கு எங்கே போனாலும், இவர் எங்கே சுற்றினாலும், எங்கே வந்தாலும், ஃபேமிலி கூட போனாலும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும், ஆப்ஷன்ஸ் கூட போனாலும் இவருக்கு ஒரு ஹோம்லி வைப். இவருக்கு எங்கே போனாலும் இவருக்கு உங்ககிட்ட வந்து சேரும்போது அப்பாடா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் ஆள் ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர்னால இந்த ஒரு விஷயம் அவருக்கு ஃபீல் ஆகிட்டும், அதை புரிஞ்சுக்கிட்டும் ஆள் ஆக்சுவலி ப்ராக்டிக்கல். ஏன்னா மேபி இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்க. அதனால சில விஷயங்கள் இவர் ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். பட் இவருக்கு ஓப்பனாக உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகலாம், உங்ககிட்ட என்ன வேணாலும் திறந்து சொல்லலாம்.
அவ்வளோ பீஸ்ஃபுல் உங்ககிட்ட இவருக்கு கிடைக்கும். பட் ஆள் ஆக்சுவலி ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர். ஆளை பொறுத்த மட்டும் ஃபீலிங்ஸ் எமோஷன் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஃபீலிங்ஸ் எமோஷன் நம்ம சப்ரஸ் பண்ண நம்ம நினைக்கிற காரியத்தை நம்ம அடைய முடியும். நினைக்கிறது மாதிரி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போகலாம். சும்மா அவங்ககிட்ட போய் சிரித்து வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, சும்மா அவங்ககிட்ட போய் சிரித்து வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவளோட மைண்டு வந்து மற்ற விஷயத்தில் ஒர்க் ஆகாது. சும்மா ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷனோடு இருந்தோம் அப்படின்னா உங்ககிட்ட எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு ஒரு பழகணுமோ அந்தளவுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்தால் அப்போ இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக மற்ற மெட்டலிஸ்டிக் வேர்ல்டுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். இல்லைங்க உங்ககிட்ட ரொம்ப அட்டாச்ட் ஆகி போயிட்டோம் அப்படின்னா அப்போ மற்ற விஷயத்தில் இவருக்கு ஃபோக்கஸ் ஆகாது. ஸோ அதனால் நான் ஆக்சுவலி மைண்டு பவர் உள்ள ஒரு பர்சனால எங்கே எப்படி இருக்கணும், எங்கே எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், ஃபீலிங்ஸ் எமோஷன் எங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுங்கிறத பயங்கர அவேர்னஸ் தான் ஒரு கேரக்டர் ஆகும். பட் இவர் சில விஷயங்களை இவர் ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டல. ஏன்னா பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம், நான் நினைக்கிறது நடக்கணும், எல்லாம் என்னோட கண்ட்ரோலில் போகணும், நான் நினைக்கிறது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே பட் ஆக்சுவலி நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எமோஷனலி நீங்கள் கனெக்டட் ஆகிட்டு இந்த ஒரு போஸ்ட் மேபி எனக்கு இந்த உங்களுக்கு ஸ்டார்டிங் இந்த ஒரு போஸ்ட் பழகும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம், இவங்க எனக்கு ஒரு லைஃப் மாடலாக வந்தால் எனக்கு எல்லா விதத்துலேயும் பெட்டராக இருக்கும், இல்லைங்க எனக்கு ஒரு ஆத்மா சாந்தி அடையும், இல்லைங்க நான் ஒரு அழகான ஒரு லைஃப் ஜீவிப்பேன், இன்னொரு பர்சனுங்கிறது எனக்கு ஒரு லைஃப் மாடலாக ஏதாவது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம். நீங்கள் இந்த ஒரு போஸ்ட் கூட எமோஷனலி நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு உண்டு, இவர் கூட அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. ரொம்ப எதனால அட்டாச்ட் ஆனோன்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. என்ன இது இவங்க நான் எதுக்கு பார்த்தேன், இவங்களுக்கு எனக்கு என்ன பந்தம், இந்த ஒரு போஸ்டனோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், உங்களோட ஈகோவாக இருக்கட்டும், இந்த ஒரு போஸ்டனோட நடை உடை பாவனைகள் எல்லாமே நீங்கள் அந்தளவுக்கு ரசிச்சுட்டு உண்டு. அந்த அளவுக்கு அட்டாச் இவரோட கேரக்டர் உங்களுக்கு பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவங்க நடக்கிற நடையாக இருக்கட்டும், போகிற ஸ்டைலாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு விதமாக இருக்கட்டும், பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். நீங்கள் உங்களையே மறந்து இந்த ஒரு போஸ்ட் அந்த அளவுக்கு நீங்கள் ரசித்து நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம சீரோ, இந்த ஒரு போஸ்ட் தான் பவருங்கிற அளவுக்கு நீங்கள் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுத்து இவங்கள மாதிரி ஒரு அழகு இல்லை, இவங்கள மாதிரி ஒரு பியூட்டி இல்லை, இவங்கள மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகிட்டு உண்டு. பட் இதுலேருந்து எப்படி வெளியே வரேன்னு தெரியும். இன்றைக்கி நீங்கள் தத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஓகே ஒரு சிலவங்க கார்டனிங் லைக் பண்ணுற ஒரு போஸ்ட் தான் நீங்கள் இருக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க, இல்லைங்க கார்டனிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போஸ்ட், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொஞ்சம் அந்த பீஸ் ஆஃப் த மைண்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது வீடை சுற்றி கொஞ்சம் பிளான்ட் வச்சு அதை க்ரோ பண்ணி அதில் வரக்கூடிய பூவை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓரளவுக்கு மைண்டை பீஸ் ஆக்கிட்டு இருக்கலாம், நீங்கள் காமாக்கிட்டு இருக்கலாம். ஓகே பட் இது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறது, இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டில்ல நீங்கள். ஓகே இது வரைக்கும் நீங்கள் மூவ் ஆன் இவருக்குடைய எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஆக்சுவலி வழி தெரியலை. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து எப்படி வெளியே வருது, இந்த பர்சனல் மெமரிஸ்லேருந்து எப்படி வெளியே வருது, எப்படி ஒரு டிட்டாச்மெண்ட்டுக்கு வருதுங்கிற ஒரு வழி தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்க. பட் ஒரு சிலவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக வந்து நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஓகே ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த பர்சனோட கேரக்டர் மனசில் இருக்கும், பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர், அவ்வளோ சீக்கிரமாக பிடி கொடுக்க மாட்டான். இவன் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் தாரான் அப்படின்னா அது நமக்கு ஒரு வேர்ல்டு கப்பு கிடச்ச ஒரு ஃபீல் ஆகும். அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு கிடைக்காது. நம்ம எனக்கு எடுத்தோட இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் எஃபோர்ட் கொடுத்து டயர்ட் ஆகிட்டு உண்டு. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு உண்டு இனி என்னால் எஃபோர்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே இனி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ஒரு காரியமும் இல்லை, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்த ஒரு காரியமும் இல்லை. இவன் திறந்த போகிறதும் கிடையாது, அவன் மனசை மாற்ற போகிறதும் கிடையாது. அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால் இருக்க தான் போகிறான் என்ன. பட் இது வரைக்கும் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, உங்களுக்கு எமோஷனலி நீங்கள் அட்டாச் ஆகிட்டு உங்களுக்கு எப்படி டிட்டாச்மெண்ட்டுக்கு வரதுன்னு தெரியல. பட் ஒரு பெயின் போலான ஒரு சுச்சுவேஷன் கடந்து போயிட்டுருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். பட் ஒரு சிலவங்க மட்டும் ப்ராப்பராக ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் இப்போ உங்களுக்கு தோடி இருக்கலாம். இந்த ஒரு போஸ்ட் கூட எனக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, இல்லைங்க ஸ்ட்ராங்காக ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகுது. எதுக்கு நான் இவங்களை மீட் பண்ணேன், மேபி அது நல்லதானே தெரியல, கர்மாவுன்னு தெரியல. பட் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, எனக்கு இது மூவ் ஆனே ஆக முடியலை. பட் நீங்களே எஃபோர்ட் கொடுத்து டயர்ட் ஆகிட்டு விடு. அதனால நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து யூனிவர்ஸ் கிட்டே விட்டுட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துட்டு விட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். நம்ம கையில் இங்கே ஒன்றுமே இல்லைல்ல, நம்ம நினச்சா இவங்களை பார்த்தோம், இவங்க எதுக்கு வந்தாங்கன்னு நமக்கு தெரியலை.
எனக்கு இதில் எஃபோர்ட் கொடுக்குறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. இது எல்லாத்தையும் நான் தெய்வத்துக்கு என்ன மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது. இனி என்ன, ஏன்னா நம்ம ஆக்சுவலி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நிற்கிறோம். நம்ம ஆக்சுவலி நமக்கு எல்லாருக்குமே தாட்ஸ் இல்லை, நமக்கு என்ன குறை, நம்ம அழகாக தானே இருக்கும், நமக்கு அது இருக்குது இது இருக்குது, இந்த ஒரு போஸ்டர் நமக்கு ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறாங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கும். நார்மலாகவே நமக்கு இருக்கும். நம்ம ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு ஹை வைப்ரேஷன் தான் இருப்போம். போக 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 இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டரை பார்க்க 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 நமக்கு ஒரு ஃபீல் ஆகும், ஒன்றும் நடக்காது, இனி நம்ம எஃபோர்ட் கொடுத்து ஒரு காரியம் இல்லைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இறைவன் ஒரு விஷயத்தை நம்ம தேட ஆரம்பிப்போம், ப்ரேயர் பண்ணுவோம். எதுக்கு நான் இவனை மீட் பண்ணி எனக்கு இதில் வந்து மூவ் ஆன் ஆக முடியல, நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணி லாஸ்ட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கொட்டுங்கிற ஒரு பொறுமை ஒரு பேஷன்ஸோடு நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நம்ம சரண்டர் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்க பயங்கர மென்டல் கான்ஃபிடென்ட் நீங்கள் நின்றுட்டு வீடியோ பார்க்குறாங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ்லேயே டிப்ரெஷனே கடந்து போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி உங்களுக்கு ஒரு முடிவும் வரல, ஒரு எண்டிங்கும் என்ன சொல்கிறது, ஒரு ஐடியாவும் வரல, ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி ஓவர் திங்கிங் பண்ண தான் மிச்சம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த அளவுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த ஒரு பர்சனை பற்றி திங்க் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பை பற்றி திங்க் பண்ணுறது. பட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட விட்டுட்டு என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம், அந்த ஒரு தாட்டில் நீங்கள் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் யாராவது தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா இந்த வீடியோ ஷோர் அவங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இவர் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது உங்களுக்கு தான் தெரியும். பட் இவருக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். இவரை நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கழிவு உண்டு. இவருக்கு 2 சுச்சுவேஷன்லேயும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கழிவு உண்டு. இவர் நினைச்சார் அப்படின்னா அது ஒரு இவர் ஆக்சுவலி நினைச்சிட்டார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் அதை கூட ஸ்டெப் இவரை கொடுக்க முடியும். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இவரால் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு கழிவு இவருக்கு உண்டு. ஓகே, பட் 2 சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகும். உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்தளவுக்கு ஸ்டக்ஸ். காரணம் இவருக்கு இப்பவே ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நமக்கு இங்கே இருக்குது. தேர்ட் பார்ட்டிங்கிறது இவரோட ஆப்ஷனாக இருக்கலாம். ஓகே, இவர் நினைக்கக்கூடிய விஷயத்தை இவருக்கு அடையக்கூடிய ஒரு கழிவு உண்டு. பட் இவருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி இல்லை நம்ம சொல்லலாம். இவருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு போஸ்டால் அது ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். பட் இவருக்கு 2 சுச்சுவேஷனில் இவர் ஸ்டக் ஆகி நிற்கிறாரு. கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கா வேண்டாமா? ஸோ அந்த விஷயத்தில் மேபி ஸ்டக் ஆகி நிற்கலாம். இவர் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவை எடுத்துட்டார் அப்படின்னா அது ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும். பட் ஆள் வேணுமா வேண்டாமா விஷயத்தில் ஆள் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம் கரண்ட் சுச்சுவேஷன்லாம். ஏன்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன் கேட்டால் ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் ஆள் எமோஷனல் காட்டில் ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டராக இருக்கும். அப்போ இவர் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது பெட்டர், எதில் நமக்கு பெனிஃபிட் இருக்குது, எதில் நமக்கு லாபம் இருக்குதுன்னு யோசிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, அப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால வேறு ஆப்ஷனே கொண்டு போய் நம்ம பார்ப்போம், நமக்கு இதில் எது பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர்னால டவுட்லி இவர் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இவர் வேணுங்கிற ஒரு தாட்டுக்கு இவர் வந்துட்டார் அப்படின்னா அது உடனே நடந்துடும். பட் அந்த ஆளுங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா, ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா, 2 சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகி நிற்கிறது இப்போ ப்ராப்ளம். இப்போ இவரோட கரண்ட் சுச்சுவேஷனுங்கிறது இவர் ஸ்டக் ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. நம்ம சொன்னோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி டார்க் நைட் ஆஃப் த சோல் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் அந்த அளவுக்கு கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பயங்கர யூகஸ்டிக்கான ஒரு கேரக்டர், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், லைஃபை என் கையில் தான் போயிட்டுருக்கு, உலகமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ யூனிவர்ஸ் இந்த ஒரு போஸ்டர்ஸ் அளவுக்கு நோட் பண்ணி கொடுக்கணும்ல. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம மனசிலாக்கணும், இங்கே வந்து நம்ம சாதாரண ஒரு மனுஷங்களாகும். ஓகே, நம்மளை மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்ம எல்லாருமே நிறைய பேருக்கு துள்ளிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. பட் ஓப்பனாக சொல்லப்போனால் தெய்வம் நினச்சா ஒரு செகண்டில் நம்ம உயிரே இங்கே போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம உயிரே நமக்கு இங்கே நிரந்தரம்ல. நம்ம இந்த உலகத்துக்கே நம்ம ஜஸ்ட் ஒரு வாடகைக்கு வந்த மாதிரி நம்ம இங்கே வந்திருக்கோம். பட் இங்கே நிறைய பேர் எல்லாம் நான் தான், எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்கேன், அது சொந்தம், எனக்கு இது சொந்தம், நம்ம நிறைய பேர் இங்கே ஈகோலையும் ஆப்டிடியூட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. கரண்ட் போயிடுச்சு.
இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராக ஒருபோதும் உங்களை இவர் அக்செப்ட் பண்ணுங்கிற ஒரு தாட்டுக்கு இந்த ஒரு பர்சன் வரவே இல்லை. நீங்கள் எத்தனை தூரம் எமோஷனலி நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு இருந்தாலும், இவ்வளோ தூரம் அட்டாச் ஆகிட்டு இருந்தாலும், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் அழுது காட்டினாலும் சரி, நீங்கள் என்ன 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 பண்ணாலுமே இவர் கொஞ்சம் கூட மயங்காத ஒரு கேரக்டர். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் நினைக்கிற ரீதிக்கு என் லைஃப் போகும், நான் நினைக்கிற ரீதிக்கு என் லைஃப் போகும்னு நினைக்கக்கூடிய கேரக்டர். பட் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் அமையாது. ஓகே, நம்ம நினைக்கிறது மாதிரி சில விஷயங்கள் அமையலாம், எல்லா விஷயமும் நம்ம நினைக்கிற மாதிரி அமையாது. ஓகே, மேபி நம்ம ஒரு அமௌண்ட் விஷயத்துலையோ இல்லைங்க கரியர் விஷயத்துலையோ இல்லைங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் விஷயம் நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு அமையும். பட் எல்லாம் நமக்கு ஒரே மாதிரி அமையாது. ஓகே, நமக்கு இங்கே விதின்னு ஒன்று இருக்குது. எல்லாமே நமக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம கடவுள் ஆகிடுவோம்ல. ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷன் இவர் ஒருபோதும் இல்லை. ஏன்னா இவர் பக்கா ப்ராக்டிக்கல் ஒரு கேரக்டர். இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனில் இவருக்கு எது பெட்ரு, இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, எனக்கு இதில் இது லாபம் கிடைக்குது, அதை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக. அதனால தான் இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைஃப் ஃபீல் ஆகுது, ஒரு க்ளோஸ் இவருக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க மெயினாக ஸ்டக்கு. ஓகே, உங்களுக்கு மனசிலாயிருக்குன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் நினைக்கிற மாதிரி என் லைஃப் போகணும், எனக்கு எல்லாமே என்னோட கண்ட்ரோல் இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு கரெக்டான சுச்சுவேஷனில் யூனிவர்ஸுங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஆக்சுவலி யூனிவர்ஸுங்கிற விஷயத்தை ஒரு பர்சன் லேர்ன் பண்ணல, யூனிவர்ஸுங்கிற விஷயத்தை ஒரு பர்சன் மைண்ட் பண்ணலை. நானே கடவுள், நானே மந்திரி, நானே ராஜாங்கிற ஒரு கேரக்டராக அவர் இருக்கலாம். அப்போ இவருக்கு யூனிவர்ஸுங்கிற ஒரு விஷயம் இவரை லேர்ன் பண்ணல. லைஃப் நம்ம கடவுளில் கிடையாது, யூனிவர்ஸ் கொடுக்கறத நம்ம இங்கே வாங்கிக்கணும். இவருக்கு அது மனசில் ஆகும்ல. கர்ம சுச்சுவேஷன் ஒரு பர்சன் கர்மாவாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவர் நினைக்கிறது ஒன்றுமே நடக்காதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு டைமில் இவர் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடந்திருக்கலாம். பட் இன்றைக்கி இந்த ஒரு பர்சன் டோட்டலாக ஒரு டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, டாக் நைட் ஆஃப் சோலாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரோட கரண்ட் சுச்சுவேஷனே அதுதான். அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி வெளியே ஈகோலையும் ஆட்டிடியூட்லேயும் வர ஒரு பர்சன் வெளியே காட்டிக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போனால் அவரோட கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை. ஓகே, இவர் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. இவருக்கு லைஃப்பில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சக்ஸஸும் இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைம் இவருக்கு அவ்வளோ சக்ஸஸ் இருந்திருக்கலாம். பட் இப்போ இவருக்கு லைஃப்பில் ஒரு சக்ஸஸும் இல்லை, ஒரு க்ரோவும் இல்லை, டோட்டலாக ஒரு பிரைட்னஸ் இல்லை, ஒரு இருட்டில் தான் இவரோட லைஃபே போயிட்டுருக்குது. மேபி இந்த ஒரு போஸ்டோட ஃபேஸ் பார்க்கக்கூடிய டைமில் உங்களுக்கு மேபி நீங்கள் நேரில் மீட் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்னாக இருந்தால் உங்களோட ஃபேஸ் பார்க்க உங்களுக்கு ஒரு ஃபீல் தோணலாம். இந்த ஒரு போஸ்ட் முன்னாடி இருந்த மாதிரி ஹாப்பியாக இல்லை, உள்ளுக்குள்ளே இது ஒரு வலி இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஓகே, இவர் ஆக்சுவலி இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம், ஏன் இங்கே நான் நினைக்கிறது ஒன்றும் இங்கே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே தப்பாகவே நடக்குது. இவர் மேபி எனக்கு என்ன தோணும், மேபி இந்த ஒரு பர்சன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம். நீங்கள் இவரை கொண்டு இவருக்கு ஃபேமிலிக்காக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் பெனிஃபிட் இருக்குமா இருக்கும். ஏன்னா இவர் ஆக்சுவலி யாரெல்லாம் இவர் கண்மூடித்தனமாக நம்பினாங்களோ இவர் யாரையோ கண்மூடித்தனமாக இவர் நம்பிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் இவரை கண்மூடித்தனமாக நம்பிட்டு உண்டு. பட் இவர் உங்களை சுத்தமாக உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் புரிஞ்சிக்கவே இல்லை. நீ அழுது காட்டினா என்ன, நீ விழுந்து காட்டினா எனக்கு என்ன, இவர் போயிட்டு உண்டு. அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் யாரையோ கண்மூடித்தனமாக நம்பிட்டு உண்டு. அவங்க யாரும் இவரோட முதுகில் குத்திட்டு உண்டு. ஓகே, அப்போ இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. எஸ், அப்போ எத்தனை தூரம் உங்களுக்கு அந்த பெயின் இருக்கும். இவரே யாரையே கண்மூடித்தனமாக நம்பிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி கரண்ட்லி இந்த ஒரு பர்சனுக்கு அது தெரியும். ஓகே, நம்ம கூட பழகுறவங்க வந்து தேவைக்காக தான் பழகுறாங்க. அதில் ஒரு எமோஷ்னல் ஒரு கேரிங் இல்லை. நம்மளை எல்லாரும் முதுகலை குத்த தான் செய்கிறாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சாலும் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர்னால எனக்கு ஒரு அடியும் பாடுதான், நல்லா தான் இருக்கேன், என்னை யாரும் தோக்கடிக்க முடியாதுன்னு வெளியே காட்டலாம். பட் இவர் ஆத்மார்த்தமாக நம்பின யாரும் இவரோட முதுகில் குத்திட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் கடந்து போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ கரணை நடிச்சு இதுவாகும். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்காங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், என் லைஃப்பை நான் தான் முடிவு பண்ணுவேன். நம்ம லைஃப்பை முடிவு பண்ண தெய்வமாகும். ஓகே, நம்ம எல்லா 100ல் ஒரு 4-5 பேருக்கு வேணால் அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு காதல் திருமணம் அமையலாம். பட் அதே சேம் டைம் எல்லாருக்கும் அமையணும்னு கிடையாது. ஓகே, அப்போ என்னோட லைஃபுங்கிறது ஏன் கண்ட்ரோலில் போகணுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, பட் இப்போ அவர் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இவர் நினைக்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இவர் எல்லாமே ராங்காக நடக்குது. மேபி இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேறு நல்ல அலைன்ஸ் பார்த்துருக்காங்க. அப்படின்னா எல்லாம் வாசல் வரைக்கும் வந்து தடங்களாகி போகும்னு சொல்லுவாங்கல்ல. டோட்டலாக இவர் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனிவே நமக்கு ரொம்ப நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இவர் யூனிவர்ஸ் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு வந்த ஒரு கர்மா நம்ம சொல்லலாம். ஓகே, டோட்டலாக இவருக்கு லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, 0.
பட் ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டரில் பிடிச்சு நிற்கலாம், ஏன்னா எமோஷனலி பேலன்ஸ்னால பிடிச்சு நிற்கலாம். பட் இவருக்கு லைஃப்பில் டோட்லி இவர் சீரோவாகும். ஏன்னா யூனிவர்ஸுக்கு தெரியும் யாரை எங்கே தட்டணும், யாரை எங்கே நம்மளை படித்த இறைவனுக்கு தெரியும்ல, நம்மளை பற்றி ஏடிவிசர் தெரியும்ல, யாரை எங்கே பிடிக்கணும், யாரை எங்கே தட்டினா இவங்க தும்புறானுங்க யாருக்கு தெரியும் யூனிவர்ஸ். அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போஸ்டோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்காக வந்து ஒரு கர்மா நம்ம சொல்லலாம். கரண்ட்லி இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க, நோ டூ நத்திங்ஸ் ஒன்றும் இல்லை இவருக்கு லைஃப்பில். ஓகே, ஸோ அப்போ இவரோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு டைமில் நமக்கு இவர்கிட்ட ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும். இவர் உங்களை மேரேஜ் பண்ணிப்பார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ கரண்ட்லி இவரோட சுச்சுவேஷன் நீங்கள் மனசிலாக்கி, இவரோட சுச்சுவேஷன் கரண்ட்லி 0, ஒன்றும் இல்லை. இவர் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஓகே, எல்லாமே ஃபெயில் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு பர்சன் ஆக்சுவலி யூனிவர்ஸ் திருத்தி கொண்டு வந்துட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இங்கே நம்மளால் இங்கே யாரையும் திருத்த முடியாது. ஓகே, யூனிவர்ஸால் மட்டும்தான் திருத்த முடியுமே தவிர நம்மளால் இங்கே யாருமே சினிமாவில் அழகாக காட்டுவாங்க. ஓகே, பட் நிஜ வாழ்க்கையில் யாரையுமே நம்ம திருத்த முடியாது. நம்ம திருத்த ட்ரை பண்ணி நம்ம எனர்ஜெட்டிக்கலி டவுன் ஆகி, நம்ம மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகி, டிப்ரெஷன் ஆகி, நம்ம ஒரு முக்கில் ஒதுங்க தான் முடியுமே தவிர இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அப்போ இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டரில் ஆனால் பட் யூனிவர்ஸால் திருத்த முடியும், ஏன்னா யூனிவர்ஸ் தானே வந்து நம்ம படித்தாங்க. பட் அப்போ கரண்ட்லி இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் நமக்கு வரும். இவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு டைமில், இவரோட ஈகோ டெத் ஆகக்கூடிய ஒரு டைமில், யூனிவர்ஸ் இந்த ஒரு போர்ஷன் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு போர்ஷன் உங்களுக்கு ஷோராக ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. இவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு மேரேஜ் பாசிபிள் ஆகும். இவர்கிட்ட உடனே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன். காரணம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஒரு பர்சன் ஆத்மார்த்தமாக யாரையும் நம்பிட்டு உண்டு, இவங்க முதலில் குத்திட்டு உண்டு. இவருக்கு இப்போ மனசை விட்டு இவருக்கு பேசணும் யாருக்கிட்டையும், இவரோட கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை, ஏன்னா அந்த அளவுக்கு இவர் ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகுது. அப்போ இவருக்கு உங்ககிட்ட ஒரு ஹோம்லி வைப்பு ஃபீல் ஆகும். உங்ககிட்ட என்னத்தை வேணாலும் தோணுன்னு சொல்லலாம், அவ்வளோ சேஃப்டியாக இவருக்கு ஃபீல் ஆகும். அப்போ இவர்கிட்ட உங்களுக்கு உடனே வரக்கூடிய ஒரு ஆக்ஷனுங்கிறது கம்யூனிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஹவர்ஸ்லையும் 7 வீக்ஸ்லேயோ 7 டேஸ்லேயோ இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நமக்கு சக்ஸஸ் கார்டு வந்திருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பேஷன்ஸ். ஓகே, பேஷன்ஸாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் உண்டு. இன்னொரு பர்சன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே, என் லைஃப் நான் நினைக்கிற மாதிரி நடக்கும்னு நினச்சேன், பட் இங்கே நான் நினைக்கிறது எதுவும் இங்கே நடக்காது, யூனிவர்ஸ் நினைக்கிறது நடக்கும், நான் சேருங்கிறது ஆல்ரெடி யூனிவர்ஸ் எழுதி வச்சது. ஓகே, அதுதான் நடக்குங்கிற ஒரு கிளாரிட்டி இவர் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகே, எனக்கு தெரிஞ்சாச்சுன்னா இவர் டோட்டலாக வந்து இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கன்ஃபார்ம் ஆகும். இவரோட நெக்ஸ்ட் ஆக்ஷனே கம்யூனிகேஷன் தான். மேரேஜ் நமக்கு பாசிபிள் ஆகும். பட் நீங்கள் கொஞ்சம் இவரோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. டோட்டலாக இவர் 0 ஆகும். அப்போ இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில், இவரோட ப்ராப்ளம் சரியாகக்கூடிய ஒரு டைமில், இவர்கிட்ட சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு டைமில் உங்களை மேரேஜ் பண்ணிப்பாங்க. அது இவரோட டிசைர் ஆகும் ஆக்சுவலி. ஓகே, பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர்னால எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மேலே கரண்ட்லி இவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இன்னொரு பர்சன் ஆக்சுவலாக உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன் பண்ணுறாங்கன்னா கூட இவர் ஓப்பனாக வந்து கம்யூனிகேஷன் பண்ண மாட்டாங்க. இப்படியாகவும் நான் வந்து மிஸ் பண்ணேன், இந்த ஆப்ஷன்ஸ் கூடலாம் போய் எனக்கு எந்த ஆப்ஷனே பிடிக்கல, எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிச்சிருக்கு, உங்க கூட மட்டும் தான் ஹோம்லி வைப்பு ஃபீல் ஆகுது, நீ இல்லைங்க என் லைஃப்பில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்னொரு நான் யாரெல்லாம் நம்பணும் அவங்க எல்லாம் முதுகில் குத்திட்டு எதுவுமே இவர் ஓப்பனாக ஷேர் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இவர் உங்கள் லைஃப்பில் வந்தால் கூட எதுவுமே இவரோட ப்ராப்ளம் கஷ்டம் நஷ்டம் வலி எதுவுமே காட்டாமல் ஹலோ ஹாய் ஏதாவது ஒரு டவுட்டு கேட்குற மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் இவர் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவார். ஏன்னா ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ அதனால் டோட்டலாக இவர் 0 ஆன பிறகும் இந்த அளவுக்கு பிடிச்சி நிற்கிறதுக்கான ஒரு காரணம் கேட்டிங்க அப்படின்னா ஆள் மோஸ்ட்லி பேலன்ஸ்டு. ஓகே, அதனால் பிடிச்சி நிற்கக்கூடிய ஒரு கழிவு உண்டு. அதனால தான் இவருக்கு லைஃப்பில் இந்த அளவுக்கு ஒரு அடி இவர் பட்ட பிறகும் இவர் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாத காரணம் மோஸ்ட்லி இவர் பேலன்ஸ்டு. ஓகே, இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா அவகிட்ட கால் பண்ணி ஒன்று மனசை விட்டு பேசணும் அப்படின்னா எனக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும், எனக்கு எல்லா ப்ராப்ளம் கிளியர் ஆகும், இல்லைங்க எனக்கு ஆத்மா ஒரு ஹாப்பியாக. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு வைக்கக்கூடிய ஒரு டைமில் கட்டாயம் நமக்கு அது ஒரு பாரமாக நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன்கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. ஸோ இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைப்பு ஃபீல் ஆகுது, ஒரு ட்ரஸ்ட்டு ஃபீல் ஆகுது, உங்ககிட்ட ஃபீல் ஆகுற அந்த ஹோம்லி வைப்பாக இருக்கட்டும், ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், இது வரைக்கும் இவருக்கு வேறு யாருக்கிட்டே ஃபீல் ஆகிட்டில்ல.
ஸோ கம்யூனிகேஷனுங்கிறது கன்ஃபார்ம் பாசிபிள் ஆகும். ஓகே, பட் வரக்கூடிய ஒரு டைமில் பட்டும் படாமல் தான் வருவாங்க. பட் உள்ள வந்த பிறகு கட்டாயம் இவர் எல்லா ப்ராப்ளத்தையும் ஷேர் பண்ணுவோம் உங்ககிட்ட. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆக்ஷனுங்கிறது கம்யூனிகேஷன் தான். தென் மேரேஜ் நமக்கு பாசிபிள் ஆகும். இவர் கிளாரிட்டி கொடுப்பார். இவர் இது என்ன 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 நடந்துச்சு, என்ன ப்ராப்ளம், எதனால இந்த மாதிரி வந்துச்சு, அதுக்கான ஒரு கிளாரிட்டி இவர்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நான் நமக்கு இங்கே ஏஜ் பார்க்கலாம். ஏஜ் 61 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 40 important, 15 important, 24 important, 42 important, 21 important, 54 important, 45 important, 59 important, 34 important, 43 important. Yes, okay. Then important on angels numbers பார்த்தீங்க அப்படின்னா